தட்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்டா இல்ல மறுபடியும் ஏதாவது புஷ் இருந்துச்சு? எது? டைரக்டர். டைரக்டர் ஏன் இன்ட்ரெஸ்ட்? நீங்க ஐ லவ் டென்ஷன்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி அது இப்போ பிடிக்கும். வந்து செட்ல நீங்க சும்மாவே இருக்க முடியாது. ஆமா. ஒரு செகண்ட் சும்மா இருக்க முடியாது. ஐ லவ் இட். யாராவது சும்மா இருந்தாலும் அவங்களே சும்மா இருக்க முடியாது. ஐ லவ் இட். அப்ப நான் சொன்ன மாதிரி டைரக்டரா என்ன நான் வேற மாதிரி ஆயிடுவேன். ஆக்டரா இருக்கும்போது இவன் தானே அது, டைரக்டர் இவன் தானே அது, அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஐ டேக் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு ஷூ போட்டிருக்கீங்க, நானே ஷூவை கழட்டி நானே உங்களுக்கு மாட்டி விடுவேன். எல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு டீ வேணுமா நான் போய் எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி கேப்டன் எல்லாத்தையும் பண்ணுவேன். நீங்கள் ஏதோ பெருக்கணுமா யாருக்கும் ஓடி வந்து நம்மளே எல்லாம் பண்ணுவேன். ஐ டூ டைரக்ஷன்னா அப்படி ஃபுல் கான்சென்ட்ரேஷன். 24 hours அவைலபிள். 24 hours அவைலபிள். ஏன்னா ஐ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு பேப்பருக்கும் க்ரோர்ஸ் மணி, ஒவ்வொரு பேப்பரும் க்ரோர்ஸ் ஆஃப் மணி. ஸோ அந்த பட் யூ லவ் தட். அந்த இதுல ஐ திங்க் இது ஆல்ரெடி நான் ஒரு ஷோல சொன்னேன், பட் ஸ்டில் உங்களுக்கும் இது ரொம்ப பொருந்தது. இந்த ஷெர்லாக்ல வந்து சொல்லுவாங்க, கிவ் மீ chaos, கிவ் மீ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. அது ஒரு ஃபேமஸ் மீம் கூட, கிவ் மீ ப்ராப்ளம்ஸ். பட் ஐ லவ் டென்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ப்ராப்ளம் இருந்தா தான், அதாவது சில பேருக்கு சொல்ல மாட்டேன், இல்ல அந்த chaos, அந்த ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் அது ஒரு பிரஷர், ஸ்ட்ரெஸ், அதுல வந்து த்ரைவ் ஆகுறவங்க சில பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ். பிரஷர் அதெல்லாம் ஓகே. ஐ டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ் அட் ஆல் பிகாஸ் ஐ டேக் டிசிஷன்ஸ் சோ ஃபாஸ்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி டென்ஷன் பிடிக்கும். ஐ டேக் டிசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுப்பேன். தப்பு ரைட்டு அதுக்கப்புறம் ஐ டேக் டிசிஷன். ரொம்ப இப்போ டைரக்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். இது இல்லை ஐ காம என்ன ப்ராப்ளம் இதுதான் ஓகே டக் அப்படி மாறும். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுப்பேன். ரொம்ப ஃபாஸ்டா எடுப்பேன். கிரேசி நீங்க சொல்றது இது ஒண்ணு. தென் யூ ஆல்சோ பிகம் a producer. அந்த ப்ரொடியூசர் வந்து அது இல்லை, நம்ம பேரை வச்சு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். நான் சொன்னேன் கூட, சார் என் பேரை வச்சு நீங்க பணம் எனக்கு வந்து உங்களோட சும்மா ஐ டு மை ஆமா என் பேர் அதான் அவரு நம்ம பேரை வச்சு எதுக்கு சார் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, உங்க பணம் நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 படம் இந்த டிஸ்கஷனுக்காக தான் ஒரு எப்படி கேட்பாங்கல்ல ஒரு நாள். அப்புறம் அவங்களே பண்றாங்க. தட்ஸ் அது ஐ அம் நாட். ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணல? அது நமக்கு தெரியுமே ப்ரொடக்ஷன். அது கிரியேட்டிவ் ஆளுக்கு அது ஒத்து வராது. அது நம்மள மாதிரி ஆளுக்கு சுத்தமா நோ. எதனால அப்படி நினைக்கிறீங்க? இல்லை இப்போ எவ்ரிதிங் நீங்க நம்ம டைரக்ட் பண்ணும் போதும் நம்ம ஆக்ட் பண்ணும் போதும் கொரியோகிராஃப் பண்ணும் போதும் அது வேற. அது ஒரு தனி உலகம். அது ப்ரொடியூஸ் பண்றதுன்றது அதுக்கு ஒரு மைண்ட் செட்டு அது வேற. எல்லாத்துக்கும் ஆன்சர். நீங்க பணமும் கொடுக்கணும், நீங்க அவர்கிட்ட திட்டு வாங்கணும். அண்ட் நான் பார்த்துருக்கேன்ல ப்ரொடியூசர்ஸ், தே ஆர் கிரேட். அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டாப் சொல்லணும், எந்த பாயிண்ட்ல எதை அலோவ் பண்ணணும், இது படத்தையும் ஒழுங்கா கொண்டு வரணும், எல்லாரும் ஹாப்பியாவும் இருக்கணும். இல்ல அது இது நீங்க சொல்றதுக்கெல்லாம் மேல ப்ரொடியூசர் இஸ் ஆர் கிரேட். அது வேற மைண்ட் செட் வேற இருக்கும். someday will you be a producer? No I can't. இப்போ இந்த லைஃப்ல டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து டிஃபரண்ட் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது வந்து உங்க ஜர்னில நான் ஐ ஃபீல் தட், ஐ சென்ஸ் தட். சினிமால அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி எதுவுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட ஒரு டான்ஸ்ல வரணும்ட்டு இல்லை, படிக்கல. ஸோ அதனால வந்தேன். ஹீரோ நான் நமக்கு இல்லை, அவங்க ஆகணும்னு சொன்னாங்க, ஆகிட்டாங்க. ஒரே ஒன்று தான் டைரக்ஷன் பண்ண மாட்டேன். அது கூட நான் போய் ஒரு நாள் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை டைரக்ஷன். நான் ஒரு நாள் கொரியோகிராஃப் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு படம், ஆமா சித்தார்த்தா, நான் தெலுங்கு படம் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கேன். வருஷம்னு ஒரு படம் பிரபாஸோட. ஆமா இது த்ரிஷா அண்ட் பிரபாஸ் அந்த சாங் மழை தமிழ்ல எடுத்தாங்க. அந்த சாங் தெலுங்குல. அந்த சாங் எந்த சாங்? ட்ரெயின்ல நடக்குமே, நீ வஸ்தாவன்ட்டே வந்தான்டா. ஓகே, அது நீங்க தானே. அது ஆக்சுவலா செம்மையான ஒரு கொரியோகிராஃபில. அது ஒரு ஐ மீன் நான் வந்து இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, அதன் டான்ஸை பத்தி மட்டும் பேச ஆரம்பிச்சேன்னா அதை தவிர எதுவுமே பேச மாட்டேன். அதனால அது மட்டும் நான் கொஞ்சம் ரிசர்வ் வச்சிருக்கேன். ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது he knows me also. சின்ன வயசுல இருந்து அவரோட படத்துக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா அங்க அப்பா அந்த தண்ணி அந்த சைடு ஊத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து, பிரபு நீ டைரக்ட் பண்றியா? ஓகே சார். அந்த அப்படிதான் நான் டைரக்ட் பண்றேன். ப்ரொடியூசர் கேட்கிறாரு, நெக்ஸ்ட் படம் நீங்க டைரக்ட் பண்றீங்களா? பண்ணலாம் சார். அதுதான். நீங்க அதை பத்தி பெருசா யோசிக்கலாம். ஒரு யோசிக்கல, கேட்டார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு போயிட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் டைரக்டர். அவ்வளவுதான். அவரே கூப்பிட்டாரு நெக்ஸ்ட். எனக்கு தெரியும் பழக்கம், நான் ரொம்ப ஒர்க்ல இருக்கேன். புரியுது எனக்கு. அப்போ அந்த படத்துல எல்லாம் நம்ம இந்த வாரிசு டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா, அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, வம்சி. ஆமா,